இதுதான் நம்ம நேற்று வாங்கின சிக்கன். ஓகே, அப்புறம் நம்ம ஆனியன் வெட்ட போகிறோம். ஆனியன் ஃபுல்லாக வெட்டல, இந்த இதில் போட்டுருவோம். இதில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இதில் நம்ம கையில் வெட்டணும்னா எனக்கு அவ்வளோ சின்ன சின்னதாக வெட்ட வராது. ஓகே, ஸோ நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர்றதுக்கு காரணம் இந்த சென்டர் பாயிண்ட் தானா? அது யாருக்காச்சும் தெரியுமா? இதில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசிட்ஸ் வந்து வெளியே வருமா. ஸோ அதுதான் நமக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிற இது. ஸோ நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். நான் அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெட்டும் போது என் கண்ணில் இருந்து தண்ணி வராது. பட் ஆனால் இப்போ ஏன் இப்படி வெட்டுறேன்னா, அது தண்ணி வராதுங்கிறதுக்காக இப்போ அதில் அந்த ஆசிடில் ஏதாச்சும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, நல்லது சாப்பிட்டு தண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெட்டிகிட்டு இருக்கேன். எஸ், finally chopped. இப்போ we are going to add some butter. எவ்வளோ பட்டர் ஆட் பண்ணலாம்? எஸ், பத்தாதோ? ஸோ இங்கே இது மெல்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து யோகர்ட், இவ்வளோ யோகர்ட் போதும். ஓகே, யோகர்ட் கூட மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள், ஐயோ நிறையா விழுந்துருச்சு, அப்புறம் சீரகத்தூள். ஓகே, இப்போது இங்கே வந்து என்னென்ன போடணும்? ஜீரகத்தை போட்டுட்டு, ஆனால் பட்டர் பத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம் இதுக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டாச்சு. இது கூட ஆனியனையும் போட்டுடணும். நோ வேஸ்டேஜ். ஓகே, ஃபைன். பட்டர் சீக்கிரம் ட்ரை ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சம் நல்லெண்ணெய். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி ஆனியனில் வந்து சால்ட்டு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சால்ட் போட்டாச்சு. ஆஹா, நல்லெண்ணெயோட வாசம். யூகேயில் எனக்கு வந்து சில இந்தியன் ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த இதயம் நல்லெண்ணெய் கிடைக்கும். கண்ணெறியுதே. ஸோ அது தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஓகே, ஃபைன். இவன் இங்கே இதாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே என்னென்ன போட்டோம்? மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுவோம், அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் போடுவோம். வேறு என்ன மசாலா இருக்குது? வேறு ஒன்றும் பெரிய மசாலா இல்லை. இது இன்னும் கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேறு அதுலெலாம் பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறதில்ல. ஐ மீன் மிளகாத்தூளையோ எதையுமே. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி திங் வேர் வில் ஆட் ஆல் தி மசாலாஸ். அப்புறம் வேறு என்ன சேர்க்கணும்? இஞ்சி பூண்டு. ஸோ போட்டு இவனையும் இதோட சேர்த்து மிக்சிங்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவனுங்க என்ன நானுங்க கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இதில். இல்லை 7 இப்போ ரின்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இனிமேல் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். விட்டுருவோமா? பஜ்ஜி மாவு கெட் ரெடி பாய்ஸ். ஐயோ நல்லாவே தான் இருக்கும் பார்க்க. டோன்ட் வரி, சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அரிசி கழுவிக்கிட்டு இருக்கோம். அடிக்குமா அடிக்காதா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு? ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. ஊற்றியாச்சு, முடிஞ்சது. இப்போ கொஞ்சோண்டு உப்பு. வெரி குட். ஸோ சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. டெக்ஸ்டர்லாம் பக்காவாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, மார்வலஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து பேக் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் எனக்கு வந்து இனிமேல் 3 நாளைக்கு டின்னர். அதனால் நல்ல சிக்கன் வெந்துருச்சு, அதனால தான் பிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் எடுத்து வைக்கணும். எஸ், ஓகே தான், ஃபைன். நினச்ச மாதிரி நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் மூடி ஒன்று வந்து ஃப்ரீசருக்குள்ளே போயிடும், இன்னொன்று ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற தீந்த உடனே ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிறத எடுப்பேன். அவ்வளோதான், முடிஞ்ச வீடியோ.